டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொப்பை குறைப்பதற்கு எந்த மாதிரியான ஒரு சிம்பிளா ஒரு ஜூஸ் ஃபுட் வந்து நிறைய இருக்குங்க. நம்ம நிறைய டயட் பிளான் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து சில விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போ ரொம்ப சிம்பிளா ஏதாவது ஒரு டைம்ல வந்து இந்த ஜூஸ் குடிச்சா நமக்கு தொப்பை குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது பொதுவாக ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இருபாலரும் பயன்படுத்தக்கூடிய மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே ஒரு ஜூஸ் நம்ம குடிக்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிச்சு தொப்பை வந்து குறைய ஆரம்பிக்கும். பொதுவா பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் என்ன ஆகும்னா உடல்ல வந்து தொப்பையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுல முக்கியமா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்குன்னா ஃபேட்டி லிவர் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். ஸோ பிளட்ல வந்து நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாச்சுன்னா சின்ன சின்ன கட்டிகள் வந்து உடல்ல வர ஆரம்பிக்கும். கொழுப்பு கட்டிகள் அப்படின்னு சொல்றோம், லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கொழுப்பு கட்டி இருக்கு, உடல்ல வந்து தொப்பை இருக்குன்னா கொலஸ்ட்ரால் அந்த மெட்டபாலிசம் சரியா நடக்காத நபர்களுக்கு தான் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கொழுப்புகள் வந்து உடல்ல சேர ஆரம்பிச்சு தொப்பை வந்து உருவாகும். ஒரு சிலருக்கு, முக்கியமா இது பெண்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். உடல் பாக்குறதுக்கு நார்மலா தாங்க இருக்கு, ஆனா எனக்கு தொப்பை பகுதி வயிறு பகுதி மட்டும் பெருசா இருக்கு. ஒரு சிலருக்கு மேல் வயிறு பகுதி வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களை இந்த ஒரு ஜூஸ் குடிச்சா நமக்கு வந்து நல்லாவே ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுக்குது அப்படின்னா எது என்ன நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுல பொதுவாக நமக்கு வாழைப்பூ வந்து பயன்படுது. இந்த வாழைப்பூ அப்படின்னு சொல்ற விஷயம், நம்ம என்னென்னவோ ஜூஸ் எல்லாம் குடிச்சிருப்போம். இந்த வாழைப்பூவை பயன்படுத்தி நம்ம குடிக்கும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள். இது வந்து பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து குறைவதற்கு நமக்கு வாழைப்பூ பயன்படுது. ஸோ இப்போ பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறையறதுக்கு வாழைப்பூவை வந்து நம்ம பயன்படுத்த நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மாற்றம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா தொப்பை. ஸோ எக்ஸஸா இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலோ, நம்ம ரத்தத்துல வந்து கழிவுகள் நிறைய சேர்ந்திருந்தாலோ அதை சரி செய்யறதுக்கு நமக்கு வாழைப்பூ பயன்படுது. பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா அதிகமான டாக்ஸின்ஸ் இருக்கு, இல்ல பிளட் வந்து அதிகமா நிறைய பேருக்கு, பெண்களுக்கு பொதுவாக பார்த்தோம்னா பீரியட்ஸ் டைம்ல ஓவர் ப்ளீடிங் இருக்கு, அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு வாழைப்பூ பயன்படுது. ஸோ ரொம்ப சிம்பிளா இந்த வாழைப்பூவை பயன்படுத்தி இந்த ஜூஸ் எப்படி செய்யலான்றத நான் சொல்றேன். இதை பயன்படுத்தும் போது நமக்கு வந்து நல்லாவே உடல் எடை குறைஞ்சு வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நல்லாவே குறையிறது தெரியும். இதை வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கிறவங்க, சுகர் இருக்குன்னு சொல்றவங்க, இல்ல ஏற்கனவே நான் இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மருந்துகள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். பேசிக்கா வந்து பார்த்தோம்னா ஒரு 2 கைப்பிடி அளவு வாழைப்பூவை நம்ம எடுத்துக்கணும். அது வந்து சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த வாழைப்பூவை நம்ம மிக்சியில போட்டுடணும். ஸோ இது கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். சேர்த்து கொஞ்சமா எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்சியில நம்ம அரைச்சி இதை வடிகட்டி எடுத்துடணும். ஸோ இதை தான் நம்ம வந்து குடிக்க போறோம். ஸோ இதை குடிக்கும் பொழுதே உடல்ல நிறைய மாற்றங்கள் தெரியும். ஸோ அல்சர் பிரச்சனை இருந்தாலும் சரி, வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு, தொப்பை குறையறதுக்கு, முக்கியமாக மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் சரியாகிறதுக்கும் இந்த வாழைப்பூவை பயன்படுத்தி நம்ம இந்த ஜூஸை வந்து குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ இதுல வாழைப்பூவை பொறுத்த வரைக்கும் துவர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தலைமுடி உதிர்தல் பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த மாதிரி தினம்தோறும் இந்த ஜூஸை வந்து எந்த நேரத்துல நம்ம எடுத்தா நமக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா காலை நேரம். ஸோ காலையில நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்ல எடுக்கணுமா? எம்டி ஸ்டொமக்ல எடுத்தா அது நல்லது. ஏன்னா பல பிரச்சனைகள் அல்சர் இருக்கிறவங்களுக்குமே இது நம்ம வந்து பயன்படுத்தலாம். இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட், காலையில நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த ஜூஸை குடிச்சிட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட இந்த ஒரு 15-20 நாட்கள் இந்த ஜூஸை எடுக்கும் பொழுதே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தொப்பை அப்படின்ற ஒரு பிரச்சனை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதனால நிறைய நமக்கு உடல்ல நன்மைகள் வந்து நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இந்த ஜூஸை குடிக்கும் பொழுது நம்ம தொப்பை பகுதி வந்து குறைய ஆரம்பிக்கும். இதனோட சேர்த்து சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்துகள், எக்ஸஸா இருக்கக்கூடிய ஃபேட் வந்து கரையறதுக்கான
சில சிறப்பு, அதாவது ஹெர்பல் டீடாக்ஸ் டீயை பத்தி நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போதும் நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள், உடல்ல இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் லெவல் குறையறதுக்கும் அதை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இதே மாதிரி அருகன் சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. அருகன் புல்லை பயன்படுத்தி செய்யக்கூடிய சூரண வகை மருந்து. ஸோ இதையும் நம்ம பயன்படுத்தும் பொழுதும் தொப்பை குறைந்து உடல் எடை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நான் சொன்ன இந்த விஷயங்கள் நமக்கு ஹார்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையோ, கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய பிரச்சனையோ, இது எல்லாத்துக்குமே நம்ம இதை பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.